السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضلي بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه. وقال الله تعالى إنما عدة الشهور عند الله 12 شهرا أو كما قال الله تبارك وتعالى. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மிடத்துல அமானிதமாக ஒப்படைத்திருக்கிற வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்மிடத்திலே கொடுத்து நபலுவன்னக்கும் சோதித்து பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவன் கொடுத்திருக்கிற பொருட்களிலேயே மிகப்பெரிய அமானிதம் என்னவென்று சொன்னால் நமக்கு தந்திருக்கிற பிள்ளை செல்வங்கள், குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்ததற்கு பின்னால் இந்த குழந்தைகளை கொண்டு நீங்கள் என்ன அமல்கள் இந்த பூமியிலே செய்திருக்கிறீர்கள், அந்த பூமியிலே அவர்களை வளர்த்தி எடுக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பொறுப்போடு செயல்பட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அதனால பெற்றோர் என்பவர்கள் இந்த பூமியில் குழந்தைகளுக்கு இறைவனுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுவான், யாரெல்லாம் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களை சங்கை அதவோடு நடத்த வேண்டும், இது உங்கள் மீது கட்டாய கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல நமக்கு முக்கியமான ஒரு மசாயில் என்ன, பெற்றோர் என்னை எப்படி நடத்தினாலும் நாம் அவர்களுக்கு சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நஃபிலான தொழுகை ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறார், ஃபர்லான தொழுகை இல்ல, நஃபிலான தொழுகையை ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை பெற்றெடுத்த தாயோ தந்தையோ இவர் பெயர் சொல்லி அழைத்தால் என்ன செஞ்சிடலாம், தொழுகையே விட்டுட்டு போயிடணுமா. அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய மரியாதை, அவருடைய சங்கை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது என்ன கடமை? இரண்டுமே பரஸ்பரம். பிள்ளைகள் பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அதே போன்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. ஏதோ குழந்தை பெத்தாச்சு, ஏதோ ஒரு பேரை செலக்ஷன் பண்ணி விட்டாச்சு, அதோட விட்டுறது இல்லை.
அந்த பிள்ளையை கண்காணிக்க வேண்டும். அந்த பிள்ளை வளருகின்ற வளர்ச்சியை கண்காணிக்க வேண்டும். அதனுடைய பேச்சு வழக்கு அத்தனையும் கண்காணிக்க வேண்டும். கடந்த வாரத்திலே சொன்னேன், அந்த பிள்ளை காதிலே கேட்கிற வார்த்தை அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையா இருக்கணும். அதனாலதான் என்ன சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு பாங்கு சொல்றோம். சரி, கேட்கிற வார்த்தை அது, சொல்ற வார்த்தை என்னவா இருக்கணும்? அந்த பிள்ளை முதலாக வாய் திறந்து பேசுகின்ற வார்த்தை அல்லாஹ்னு சொல்லணுமா. ஆனா நம்ம அதை சொல்றது இல்லை. ஐயா சொல்லு, அத்தா சொல்லு, அம்மா சொல்லுன்னு பழக்கிறோம். அது என்ன செஞ்சிருது, எதை பழக்கிறோமோ அந்த பழக்கத்துல வந்துருது. அப்படியே ஐயா அத்தான்னு கூப்பிட்டுட்டாக்க மிதந்து போயிடுவார். என் பேரை என்னை ஐயான்னு கூப்பிட்டுட்டேன், அல்லாண்டு சொல்ல சொல்லியான்னு அல்லா கேட்பான். அல்லா என்ன கேட்பான், ஐயாண்டு சொல்ல சொல்லியான்னு கேட்க மாட்டான், அல்லாண்டு சொல்லி கொடுத்தியான்னு கேட்பான். ஏனென்றால் ஐயாவுடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெற்றோரை பெற்றவர். அத்தாவையும் அம்மாவையும் பெற்றது யாரு? ஐயா. அப்ப அவர் தான் என்ன சொல்லணும், தான் பெற்ற மகனுக்கோ மகளுக்கோ பேரனோ பேத்தியோ பிறந்திருந்தால் முதலில் அவர்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும். இதுவும் மலக்கு, அதுவும் மலக்கு. யாரு பெத்தது மலக்கு, பெத்தது மலக்கு நகை எப்படி சொல்லி கொடுக்கிறது? அப்ப அவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். வாழ்ந்தா தான் இந்த உணர்வு வரும். ஒண்ணும் இல்ல, ஒரு இன்றைய தேதியில ஒரு உதாரணம் சொல்றேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஆங்கில வழி கல்வி பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்ல என் பிள்ளைய கொண்டு போய் சேர்க்கணும்னு கூட்டிட்டு போறாங்க. 5வது வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கிறான், ஓரளவு ஆங்கிலம் தெரியுது. சரி, என் பிள்ளைய கொஞ்சம் அதிக கட்டணம் கழித்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா, அங்கே இந்த பிள்ளையை சேர்க்கை அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி பெற்றோரை கூப்பிட்டு டெஸ்ட் வைக்கிறான். யார? அத்தானையும் அம்மாவையும் கூப்பிட்டு டெஸ்ட் வைக்கிறான். அவர் கேட்கிறாரு, என் பிள்ளை தானையா படிக்கிறான், எனக்கே டெஸ்ட் வைக்கிறீங்க? அப்ப அவன் சொல்றான், இந்த ஸ்கூலை நடத்தக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ நாங்கள் கொடுத்து அனுப்புகிற பள்ளிக்கூட பாடத்தை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நீங்க குவாலிபிகேஷன் இருக்கீங்களா? அப்படி இருந்தா தான் உங்க பிள்ளை இங்க சேர்க்கலாம். இவரு கைநாட்டு, இவரு பிள்ளைய கொண்டு மெட்ரிகுலேஷன்ல சேர்க்கணும் ஆசைப்பட்டா இன்னைக்கு நடக்காது, இன்னைக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா அவன் பெற்றோருக்கும் அந்த குவாலிபிகேஷன் இருக்கான்னு பாக்குறான். இதே போன்றுதான் ஒரு பிள்ளை பிறந்து அவன் தீனுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் என்றால் பெற்றோர் தீனுடைய அடிப்படையில வாழ்ந்திருக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்க. இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற ஆங்கில காலத்துல டேடி சொல்லு, மம்மி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு அப்படியே அந்த பிள்ளையுடைய கலாச்சாரத்தை மாத்திடுவாங்க. இந்த கலாச்சாரத்தை மாத்திடுவாங்க. அதற்கு இடையில் இந்த வாரம் சொல்ல வேண்டிய ஒரு தகவல், இன்னைக்கு சஃபர் மாசம் பிறந்து இன்னைக்கு தேதி 5வது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சஃபர் மாதம் ஒரு காலத்துல முஸ்லிம்கள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, சஃபர் மாசமே எதுவுமே செய்யக்கூடாது. சஃபர் மாசம் எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது, வீடு பால் காய்ச்சக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது என்று ஒரு காலத்துல நினைச்சிருந்தாங்க முஸ்லிம்கள். என்ன காரணம்? அதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாங்க. சபர் மாசத்துடைய கடைசி புதன்கிழமை இருக்கு இல்லையா, சவுறு கழுவும்பாங்க. நம்ம பகுதியில தான் அது நிறைய இருக்கு, உலகத்துல வேற எந்த பகுதியிலும் இருக்காது. நம்முடைய பகுதிகளில் நம்முடைய மாவட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு நாளை வச்சு சபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமைய சவுறு கழிவு அப்படின்னு ஒரு நாளை ஏற்பாடு பண்ணி, அன்னைக்கு என்ன செய்யறது, வீட்டுல உள்ள, இங்க நடக்கிறதா என்னன்னு தெரியல, வீட்டுல உள்ள பெண்கள் பூரா என்ன செய்யறது, வீட்டை இழுத்து சாத்திட்டு பிறப்பிட வேண்டியது. எங்க போறீங்க? வீட்டுல இருந்தா முசீபத்து வந்துடும், வீட்டுல இருந்தா முசீபத்து வந்துடும், அதனால வீட்டை சாத்திட்டு போவோம். என் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு இஸ்லாமிய பெண்மணி வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியில போனாதான் முசீபத்து வருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க? இஸ்லாமிய பெண்மணி வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியில் செல்லக்கூடாது. ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டிற்குள்ளாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம். ஏதாவது ஒரு இஸ்லாத்துல இல்லாத ஒரு நாளை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு சபர் மாசம் அது கழிவு நாள்
அன்னைக்கு வீட்டை பூட்டிட்டு வெளியில நான் கேட்டேன், இப்படி வீட்டை பூட்டிட்டு போறீங்களா, எங்க போறியா அப்படின்னு கேட்டேன். போய் பச்சை புல்ல மிதிக்கணுமா? என்ன செய்யணுமா? பச்சை புல்ல மிதிக்கணுமா? நானும் தேடி தேடி பார்த்தேன் ஹதீஸ் கிதாப்ல, வேற ஏதாவது கிதாபுகள்ல இந்த மாதிரி இஸ்லாமிய சரித்திரங்களில் இருக்கிறதா என்று பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. அன்னைக்கு தேதியில போய் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போறது, அந்த இடங்கள்ல போய் தாய்மார்கள் ஒரு 5-6 மணி நேரம் உட்கார்ந்து ஊர் குழாயை கழுவிட்டு வர்றது. ஐயப்ப என்ன குரானா ஓதுறாங்க, என்ன செய்யறது, விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணான்னு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரி பலாய் எங்க போய் கழுவுறது? இது கிதாபுல இருக்கான கதை எங்கேயுமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் அது விஷயமாக ரிசர்ச் பண்ண போது, ஏன் இப்படி ஒரு நாளை இவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள்? இந்த ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்காது, ஏதாவது ஒண்ணு வரலாற்றுல இல்லாம இந்த ஒரு நாளை இப்படி அவங்க பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது விஷயமாக சற்று தீர ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபர் மாசத்துல காய்ச்சல் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஃபர் மாசம் காய்ச்சல் வந்துச்சு. அதனால என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காய்ச்சல் வந்துச்சு, அதனால நம்ம எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துடும். நல்லா யோசிங்க. அதாவது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? எப்படி இந்த இஸ்லாத்தில் தொற்று வியாதி இல்லை என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு ஊரில் காலரா பரவுகிறது என்றால், ஹதீஸ் நல்லா தெளிவா கேட்டுக்கங்க, ஒரு ஊரில் காலரா இருக்கிறது என்றால் அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகாதீங்கன்னு ஹதீஸ். பொதுவா இந்த ஊர்ல ஒரு 4 பேருக்கு காலரா, காலரானா என்ன, மேலையும் கீழையும் பிச்சுக்கிறது, அதான் காலரா, நிக்காம போறது, அதுல 2 பேர் செத்தும் போயிடுவான். அப்ப காலரா பரவுகிறது என்றால் அந்த காலத்தில் மூட நம்பிக்கை என்ன செய்வான், இந்த ஊர்ல காலரா வந்து அடுத்த ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு ஊரை மாத்தி போவாங்க. என் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஊரில் காலரா பரவுகிறது என்றால் அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போகாதீங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னுடைய உயிரை இங்கு வைத்துத்தான் வாங்க வேண்டும் என்று இருந்தால் உன்னால தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? நம்ம மாவட்டத்துல கடற்கரையில, இந்த பக்கம் கடற்கரை பக்கத்துல ஒரு ஊர்ல 2020 இந்த கொரோனா பெருந்தொற்று வந்துச்சு இல்லையா, அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய மனுஷி கொரோனால மௌத்தாயிருச்சு. மௌத்துக்கு யாருமே போகல, மௌத்துக்கு யாருமே போகல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திட்டுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஊரே போனாங்க, மௌத்துல நின்றாங்க, அடக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அந்த வீட்டுடைய உறவுகள்ல ஒரு 7-8 பேர் மௌத்து. அந்த வீட்டுல உண்டான உறவுகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த வீட்டிலே இருப்பாங்க இல்லையா, அவங்கள சில பேர் மௌத்தாயிட்டாங்க. உடனே எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு, அம்மாடி அந்த வீட்டுக்காரங்க மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போனவங்க, அந்த மௌத்துக்கு போனவங்க கூட என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு அதாவது பயந்து கழிய ஆரம்பிச்சிருச்சு. பயந்து அழுதுகிட்டு கிடக்குறாங்க எல்லாரும். ஆனா அந்த வீட்டுக்காரங்களை தவிர யாரும் மௌத்தா போகல, அந்த வீட்டுக்காரங்களை தவிர யாருமே மௌத்தா போகல. ஒரு செய்தி, மூட நம்பிக்கை, அதை தொட்டால் நமக்கு வந்துவிடும் என்ற இந்த சிந்தனை இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இஸ்லாத்துல என்ன இல்ல, கிடையவே கிடையாது. நம்ம சொந்தங்கள்ல நமக்கு தெரிஞ்சவங்கள எத்தனையோ பேர், இன்னும் சொல்ல போனால் அந்த கொரோனா என்ற பெருந்தொற்றில் இறந்து போனவர்களை அடக்கம் செய்தவர்கள் யாருமே மௌத்தாகல. அடக்கம் செஞ்சவங்க யாருமே மௌத்தா போகல. இவன் தன்னால நினைச்சுக்கிறான், எதாவது தொட்டா என்னமாவது ஆயிரம், என்னமாவது தொட்டா ஏதாவது ஆயிரம் சொல்லி என்ன செய்யறது. இப்படித்தான் இந்த சஃபர் கழிவு என்று சொல்லக்கூடிய இந்த நாளுடைய காரணத்தை இப்படித்தான் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது ரபியுல் அவ்வல், அடுத்த மாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபியுல் அவ்வல். அதே ரபியுல் அவ்வல்ல தான் அவங்களுடைய மௌத்து நடந்துச்சு. அதே ரபியுல் அவ்வல்ல தான் அவங்களுடைய மௌத்து நடந்துச்சு. அப்ப ரபியுல் அவ்வல்ல மௌத்துனா அதுக்கு முன்னாடி இந்த சஃபர் மாசத்துல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம காய்ச்சல் வந்தது, மரதுல் மௌத்துன்னு சொல்லுவாங்க, மரண காய்ச்சல். ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு மௌத்தா போறதுக்கு ஒரு காரணம் வேணும், மௌத்தா போறதுக்கு ஒரு காரணம் வேணும். நான் இங்கே சொன்னேன்னா எங்கே சொன்னேன்னு தெரியல. ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சு,
உடனே தான் மருத்துவன் டாக்டர்லாம் மெடிக்கல்ல இன்னைக்கு வியாபாரமாக ஆரம்பிச்சுட்டாங்க சுகரை வச்சு. சுகருங்கிறது ஒரு வியாபாரம், வியாதி எல்லாம் கிடையாது. அது என்னங்க ஒரு வியாபாரம். உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி என்ன செய்வான், முதல்ல ஒரு குறைஞ்ச அளவு உள்ள மாத்திரையே கொடுப்பான். இதை காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிடணும். சரி சாப்பிட்டுக்கிட்டே வர 2 வருஷம். 2 வருஷம் கழிச்சு அதே டாக்டர்கிட்ட போறார். டாக்டர், எனக்கு சர்க்கரை வியாதி ஆரம்பமா தெரிஞ்சு உங்கள்கிட்ட வந்தேன், இந்த மாத்திரை சாப்பிட சொன்னீங்க, நான் காலையும் மாலையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் உடனே பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூடிருச்சுங்கிறார். ஏண்டா நீ சொன்ன மாத்திரை தானே சாப்பிட்டேன், குறைஞ்சுதானே இருக்கணும். இதுதான் மருத்துவனுக்கு அல்லாவுக்குள்ள வித்தியாசம். இவன் டாக்டர் மேல நம்பிக்கை வச்சிருக்கான். நான் அந்த டாக்டர்கிட்ட போயிருவேன், நான் 200 வருஷம் இருப்பேங்கிறான் இவன். இந்த முட்டாள் என்ன சொல்றான், நான் டாக்டர்கிட்ட போயிட்டு 200 வருஷம் இருப்பேன். இவரு மருந்து மாத்திரை 2க்கு 3 போடுறாரு, எல்லாம் பண்றாரு. 2 வருஷம் சாப்பிட்டுட்டு போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றான், சுகர் உங்களுக்கு கூடிருச்சு, 2 மாத்திரையா போடுங்கிறான். என்ன சொல்றான், 2 மாத்திரையா போடுங்கிறான். ஒரு நடந்த சம்பவம், 20 வருஷமா மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு மௌத்தா போயிட்டார். திடீர்னு ஒரு நாள் மௌத்து. அப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த நம்ம ஊர்ல ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு, மௌத்தா போனா அஸ்ஸலாமு அலைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு வரணும், இதுதான் முறை. போன உடனே என்ன பண்ணுச்சுன்னு கேட்பான். அதி மேதாவி புத்திசாலி என்ன செய்வான், என்ன பண்ணுச்சு, உயிரோட இருந்தாலும் மௌத்தா போயிட்டாரு, அவ்வளவுதான் எனக்கு நடப்பு, என்ன பண்ணுச்சுன்னு கேட்பான். ஏன் அவனுக்கு பண்ணது நீ பண்ணாம இருக்க போறியா, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு மௌத்துல இருந்து நீ தப்பிச்சுக்கிற போறியா? இது ஃபார்மாலிட்டி கேள்வி தானே, சடங்கு சம்பிரதாயம். மௌத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னு கேட்பான். அது மாதிரி அந்த மௌத்தா போனவர்கிட்ட போய் அவன் மயன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, உங்க அத்தாவுக்கு என்ன பண்ணுச்சு, ஏன் மௌத்தா போனாரு? நேத்து நைட்டு சுகர் மாத்திரை போட்டாரு, கொஞ்ச நேரத்துல மௌத்தா போயிட்டாரு. என்ன சொன்ன, ஏண்டாரு இத்தனை வருஷமா அந்த சுகர் மாத்திரை போட்டு பொழைச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்ன, இப்ப நேத்து ராத்திரி அந்த சுகர் மாத்திரை போட்டு மௌத்தா போயிட்டார். இப்ப மரணம் மாத்திரையில் நிகழ்ந்ததா அல்லது மாத்திரையில் மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய்யா? யோசிங்க. நான் மாத்திரை சாப்பிட்டேன் 200 வருஷத்துக்கு இருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஆளுகள்லாம் யோசிங்க. இதே மாத்திரை 20 வருஷம் போட்டு ஹயாத்தா இருந்தவர் இன்னைக்கு அதே மாத்திரை போட்டு மௌத்தா போயிட்டார். அப்ப என்ன இல்ல, மருந்து மாத்திரைகளிலோ மருத்துவரிடமோ எந்த விதமான குதிரத்தும் ஆற்றலும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி தராங்க, வியாதி வந்தா மருந்து சாப்பிடணும். ஆனா என்ன சொல்லி சாப்பிடணும், யா அல்லாஹ் இந்த மருந்தில் எந்த விதமான சக்தியும் இல்லை, நீ நினைச்சா எனக்கு ஆரோக்கியத்தை தருவா, நீ நினைச்சா இதிலே எனக்கு வியாதியை அதிகப்படுத்துவா, உன்னை கொண்டு நான் சாப்பிடுகிறேன், உன் பெயர் கொண்டு சாப்பிடுகிறேன் அப்படின்னு யாராவது மருந்து சாப்பிட்டுருக்கோமா? சாப்பிட்ட உடனே எனக்கு எல்லாம் நல்லா போயிடும், அந்த டாக்டர் நல்ல டாக்டர், அவர் கொடுத்தாருன்னா 200 years கேரண்டி, 3 நாள்ல தூக்கிடுவாங்க. 3 நாள்ல தூக்கிடுவாங்க. டாக்டர் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. யார் மேல நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஃபர் மாசத்துல காய்ச்சல் வந்துச்சு, அதனால நம்மளுக்கு காய்ச்சல் வந்துடும். ரசூலுல்லாஹ் சஃபர் மாசம் முடியாம இருந்ததுனால இந்த மாசத்துல நம்ம நல்லது கெட்டது எதுவும் பண்ணக்கூடாது. இது ஏதாவது லாஜிக்கா ஒத்து வருதா? நீங்க யோசிங்க, லாஜிக்கா ஒத்து வருதா? ரசூலுல்லாஹ் காய்ச்சல் வந்துச்சு, அது இயற்கை. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மரணத்திற்கு ஒரு காரணத்தை வைத்திருந்தார். கடைசியாக மரண நாள் அன்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். எனக்கு மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று ஆசையா இருக்குதுன்னு சொல்றாங்க. மிஸ்வாக் குச்சியை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா மெண்டு அதை லேசாக்கி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு மிஸ்வாக் செய்யறாங்க, அதுக்கப்புறம் மௌத்தா போறாங்க. இது அவங்களுடைய மரணம் நடந்த நிகழ்வு. இன்னைக்கு யாராவது நம்ம அத்தாவோ ஐயாவோ யாராவது மௌத்தா போற நேரத்துல மிஸ்வாக் குச்சியை கொண்டு வாயில கொடுத்துருக்கோமா? அவரே சக்கராத்துல இருக்கிறார், எதுவும் பண்ணாது, அது போற மாதிரி போட்டும், இப்படிதான் சொல்லுவான். அது களிமாவே இல்லாம போயிடும். என்ன செஞ்சிடும், களிமாவே இல்லாம மௌத்தா போயிடும். என்ன செய்யணுமோ அது செய்யணுமா இல்லையா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதம் சஃபர் மாதம் பீடை மாதம் இல்லவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நல்ல ஒரு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்துருச்சு. சஃபர் மாசத்துல கல்யாணம் பண்றாங்க, சஃபர் மாசத்துல இஸ்லாமிய நிக்கா நடக்குது, வீடு கட்டி என்ன செய்யறாங்க, குடி போறாங்க, எல்லா நல்ல காரியமும் நடக்குது. அப்ப என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மார்க்கத்தை விளங்குறாங்க.
அதுக்கு தான் என்ன செய்யறது, நான் அடிக்கடி சொல்றது, அன்னைக்கு கூட சொன்னாங்க, நீங்க 1 மணிக்கு வாங்க 1 மணிக்கு வாங்கன்னு சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க எப்பவுமே 1:30க்கு தான் அலாரம் வச்சிருக்கோம். நாங்க அது எனக்கு ஒண்ணும் இல்லை, நசீப் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கேட்கலண்டா யாருக்கு நஷ்டம்? எனக்கு இல்லை, நஷ்டம் எனக்கு இல்லவே இல்லை. அப்ப இந்த பெற்றோர்களுடைய கடமையில் பிரத்யேக கடமை என்னன்னு சொன்னா, நான் பெற்ற பிள்ளைகளை மார்க்க முறைப்படி வளர்த்துவோம். நம்ம எல்லாரையுமே, நம்ம இப்ப இருக்கிற பெரியவங்க எல்லாரையுமே நம்முடைய பெற்றோர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் போது களிமாவரில புடிச்சு கூட்டிட்டு வந்து மறுசால விட்டுருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஏதோ அல்லாஹ் ரசூல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம அக்கா அம்மா கொண்டு வந்து களிமாவரில புடிச்சு கொண்டு வந்து பள்ளிவாசல்ல உடல, அல்லாஹ் காப்பாற்றணும். இன்றும் சில நபர்கள் ஜும்மாவுடைய நாளில் பாங்கு சொல்லப்பட்டும் கூட உள்ளூரிலேயே உயிரோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கு வரல, இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இதே ஊர்ல பாங்கு சத்தம் கேட்டிருக்கு, மயான சத்தம் கேட்டிருக்கு, சில நபர்கள் வந்திருக்கோம், இன்னும் சில நபர்கள் வரவில்லை என்றால் நசீப் இல்லைன்னுதான் அர்த்தம். நசீப்னா என்ன? குடுப்புன இல்லை. என்ன இல்ல? குடுப்புன இல்லை. சில பேர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஏப்பா 1 வாரமா தொழுக வரல? அங்க அவரை பார்க்க போனோம். எவரை பார்க்க போனிய? யாரை பார்க்க போனிய? எத்தனை நாள தொழுவல? கேப்பானா? கேப்பானா? அல்லாஹ் கேப்பான், தண்டனை இருக்குதுக்கலாம். யாரெல்லாம் தொழுகை விடுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு, தொழுகை விடுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. எந்திரிக்கவே முடியல, படுத்த படுக்கையா இருக்காரு. டாக்டர் வந்து வச்சு பார்த்துட்டு சொல்றாரு, நீ எந்திரிச்சின்னா போயிடுவா அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யணுமா, படுக்கையில ஒழு செஞ்சுட்டு தொழுவணுங்கிறான். நின்று தொழுவணும், முடியாட்டி உட்கார்ந்து தொழுவணும், இல்லாட்டி படுத்துக்கிட்டு கஞ்சாடையாவது தொழுவணும்னு சொல்றாங்க மார்க்கத்துல. அப்படி இருக்கிற நிலைமையில நான் வந்து ஒண்ணும் இல்லை, இந்த அவரை பார்க்க போனேன் இவரை பார்க்க போனேன், 1 வாரம் தொழுக முடிஞ்சு வச்சு, தண்டிப்பானா இல்லையா? அல்ல தண்டிப்பானா இல்லையா? யோசிங்க கொஞ்சம். மனசுல தனியா உட்கார்ந்து, என்னை அல்லாஹ் தஆலா எந்த குறையும் இல்லாம கை கால் சலாமத்தா, கண் பார்வை தெரியுது, காது கேட்குது, சாப்பிட்டா செரிமானம் ஆகுது, கழிவு வெளியே வருது, உள்ள இருக்க வேண்டியது இருக்குது, இவ்வளவு சலாமத்தா வாழ வச்சிருக்கானே, நான் அல்லாஹ்வுக்கு என்ன நன்றி செலுத்தினேன்? வாரம் வந்துட்டேன். என்ன நன்றி செலுத்தினேன்? வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டேன், அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டு போயிட்டேன். அல்லாஹ் ஏத்துக்கிறவே மாட்டான். வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்ற ஆள் அல்லாஹ் ஏத்துக்கிறவே மாட்டான். என்ன சொல்லுவான்? வாரத்துக்கு ஒரு வாட்டி சலான்னு சொல்லிட்டு போயிட்டேன், அதோட போயிட்டேன், அதுக்கு அடுத்த வாரம் அஜத்து அஸ்ஸலாமு அலைக்கும், அடுத்த ஜும்மால மீட் பண்ணுவோம். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவன் கேட்பான், ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி போட்டியான்னு கேட்பான். ஒரு நாளைக்கு 5 என்ட்ரி, ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனியா கேள்வி கேட்பான். ஃபஜ்ருக்கு முடியல, அத்தோட 5 வக்து விட்டுற மாட்டான், திரும்ப லொஹருக்கு ஏன் வரலன்னு கேட்பான். ஃபஜ்ருக்கு முடியல, எந்திரிக்கல அப்படின்னு. சரி சரி, நம்மள மாதிரி ஃபஜ்ருக்கு இல்லையா, சரி அன்னைக்கு பூரா விட்டுருவோம், அப்படி விட மாட்டான். அன்னைக்கு லொஹருக்கு ஏன் வரலன்னு திரும்ப கேட்பான். அதுக்கு ஒரு பொய் சொல்லணும், அதுக்கு பொய் தான் சொல்லணும், உண்மை இருக்கவே இருக்காது, அதுல கண்டிப்பா உண்மை இருக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்க. பெற்றோர்களின் பொறுப்பு பிள்ளைகளை மார்க்க முறைப்படி வளர்த்துவது. இப்ப இது விஷயமா எல்லாம் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பான். எல்லாம் அல்லாஹ் தஆலா எல்லா நாளும் எல்லா மாதமும் நல்ல நாட்கள் தான். யார் அன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அன்னைக்கு அவருக்கு லாபம் உடைய நாள். யார் ஃபஜ்ர் தொழுகலையோ 10 கோடி ரூபாய் அவருக்கு கையில காசு வந்தாலும் அந்த நாள் நஷ்டத்திற்குரிய நாள். இது நாம விளங்கணும். இதை நாம விளங்கிட்டோம்னு சொன்னா என்ன பண்ணாலும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தொழுகையுடைய விஷயத்தை மனிதன் விளங்கி கொண்டு விட்டால் தவழ்ந்து கொண்டாவது பள்ளிக்கு வந்துருவான். தவழ்ற நிலைமையில நம்ம இருக்கோம், அல்லாஹ் நம்ம நல்லா தானே வச்சிருக்கான். தவழ்ற நிலையிலேயே நம்ம உம்மத்து பள்ளிக்கு வந்துருவாங்க, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளங்கிட்டாங்கன்னு சொன்னா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.